வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அத்தனையும் நிறைவேறி என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. மார்கழி பூக்கள்ல ஒரு பூவா பார்த்தோம். மாயப்பூ பார்த்தோம், கொன்றை பூ பார்த்தோம். இன்னைக்கு கண்ணனுடைய குறும்பூ பார்க்க போறோம். அது என்னது அப்படின்னு கேட்டா, கண்ணனுடைய பால லீலைகளை போல ஒரு ஆனந்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை. யுக யுகாந்தரமா இதே கதைய நம்மளுடைய முன்னோர்கள் கேட்டார்கள். தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா கேட்டார், சந்தோஷப்பட்டார். அப்புறம் அவர் பேரனுக்கு சொன்னார், இன்னைக்கு நாம கேட்டுன்னு இருக்கோம். நீங்க அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போக போறீங்க. காரணம், இந்த கண்ணன் எனும் அமுது, திருக்கண்ணன் அமுது இருக்கே, கண்ணனுடைய பால லீலைகளை பத்தி பேசினா அது அவ்வளவு இனிப்பாக இருக்கும். அவனை போலவே ஆண்டாள் சொல்லுவா, இந்த கால வேளையில நாமெல்லாம் ரொம்ப பேர் பார்க்கறது இல்லைன்னா எழுந்திருக்கும் போதே 7 மணி ஆயிடும். விடிஞ்சது எப்போல்லாம் நமக்கு தெரியாது. அவ சொல்றா, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். அதாவது பாவைக்களம் அமைச்சாச்சு. பாவைக்களம்னா மணலால ஒரு பாவையை பண்ணி அவளுக்கு பூவெல்லாம் வச்சு, அவ தான் காத்தியாயினி தேவி. மகாமாயே, எங்களுக்கு கண்ணனையே கணவனாகத்தா அப்படின்னு சொல்லி அவ கும்பிடுற இடம்தான் பாவைக்களம். அதிகாலை வேளையில கீழ்வானம் வெள்ளன்னு அப்படியே லேசா வெள்ளி முளைச்சு வரும். எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான்னாக்கா, அது அங்கே இருக்கிற புல்லு மேயறதுக்கு அதை அவுத்து விட்டுடுவான். அந்த எருமை மாடு மேய்ஞ்சுட்டு இருக்கான். அவன் அந்த இயற்கை காட்சிகளை எப்படி தீட்டி காட்டுறான், வண்ண சித்திரமாக வார்த்தைகளில் காட்டுகிறாள். மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துதா, அவசரப்படாத, பாவை களத்துக்கு அதுக்குள்ள ஓடாதீங்கோ, இவளை எழுப்பிட்டு போலாம் சொல்லிட்டு, உன்னை கூவுவான் வந்து நின்றோம், நாங்கள்லாம் வந்து நின்று பாடின்னு இருக்கோம் மாமாயனை பத்தி, நீ நன்னா தூங்கின்னு இருக்கியே அப்படின்ன பொழுது, கூவுவான் வந்து நின்றோம் குதூகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. 2 கதை. ஆனா அந்த 2 கதைக்குள்ள போனோம்னாக்கா ஒரு 20,000 கதை வரும். மாவாய் அப்படின்னா, மா அப்படின்னாக்க குதிரை, பரிமா அப்படின்னாக்க நல்ல வேகமாக செல்லக்கூடிய குதிரைன்னு அர்த்தம். மாவாய் பிளந்தானே, எந்த குதிரையோட வாயை கண்ணன் பிளந்தான்? கேசின்னு ஒரு அரக்கன், அவன் குதிரை வடிவில் வந்து கண்ணனை எப்படியாவது உதச்சு கிதச்சு அவனை கீழே வீழ்த்தணும்னு பார்த்த பொழுது அந்த குதிரையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டான். மாவாய் பிளந்தானே, அந்த குதிரையோட வாயையே கிழிச்சிட்டான் பிடிச்சு. மல்லரை மாட்டிய. யார் மல்லர்? மல்லர்கள்னா யார்? ரெஸ்லர்ஸ். WWF பார்க்குறோமே, அந்த மாதிரி மல்லர்கள். மல்லர்கள்னா இதுக்குன்னு சண்டை போடுறதுக்குன்னே உடம்ப வளர்த்து வச்சுருப்பான். நல்ல எண்ணெயை தடவிண்டு அவன் மலை போல சதை மலையாக அவங்க வருவாங்க. அவன் ஒரு அடி வச்சான்னா நம்ம 10 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டோம். அப்பேற்பட்ட மல்லர்களை மாட்டிய. கம்சன் என்ன பண்ணுறான்? எங்கேயானு கேள்விப்பட்டிருக்கோமா? சொந்த மாமா, அன்புடைய மாமனும் மாமியும் நீன்னு அப்பர் பாடுவார். தெய்வத்தை, நீ என்னுடைய மாமாவை போல எனக்கு அன்பு, மாமியை போல அன்பு, அவ்வளவு அன்பு இருக்கிறவன் மாமன். ஆனா இந்த மாமன் தன்னை கொல்வதற்காக ஒரு மருமகன் பிறந்திருக்கிறான். இப்ப கூட கொடி சுத்தி குழந்தை பிறந்ததுன்னா உடனே ஐயோ மாமாக்கு ஆகாது, ரோஹிணி நட்சத்திரமா மாமாக்கு ஆகாது. அப்ப நீங்கெல்லாம் கம்சனா? இந்த இந்த அசட்டுத்தனமான நம்பிக்கையெல்லாம் நாம் விடணும். தெய்வத்தை நம்பி இருக்கோம், தெய்வ அருள்ல குழந்தை பிறக்கிறது, அது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தா மாமாக்கு ஆகாதுங்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். தயவுசெய்து சொல்கிறேன். ஏன் தெரியுமா? நம்மளை அதோடு சேர்க்க முடியாது. அது பரபிரம்மம். அது நமக்கு படிப்பினை சொல்லி தருவதற்காக பூலோகத்தில் அவதரிச்சது. அதைத்தான் புரிஞ்சுக்கணும். அவதாரம். இப்போ கம்சன் என்ன பண்ணுறான்? நெருப்பென்ன நின்ற நெடுமால் இல்லையா? இந்த கண்ணனையும் பலராமனையும் வரவழைத்து, குழந்தைகள் 7 வயசு 8 வயசு குழந்தைகள் அழைச்சிட்டு வா, வரும்போதே இங்கே தனுர்யாகம்னு ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது மக்களை கூட்டணும், ஏதாவது ஒரு காரண காரியத்தோடு அப்படி வச்சா தானே குழந்தைகளை அனுப்புவார்கள் அப்படின்ட்டு.
அவர் நந்தகோபுரம் வந்திருக்கார், அந்த இடைக்குல மக்கள் எல்லாரும் வரா, கூடவே வரா. கண்ணனும் பலராமனும் வருகின்ற பொழுது இது என்ன அப்படின்னு கேட்டபோது, பலராமன், யாகசாலை அங்க பாத்தியா, தனுர் யாகம் பண்றான் நம்ம மாமா, அங்க வில்லு வச்சிருக்கான் பத்தியான்னு உடனே கண்ணன் போறான். அந்த காவலாளிகள் தடுத்தாலும் உள்ள போய் வில்லை எடுத்து உடைச்சுடுறான். வில்ல உடைச்சது ஆச்சரியமா? முந்தின அவதாரத்துல ராமரா இருந்து வில்ல உடைச்சார், இப்ப கிருஷ்ணரா இருந்து வில்ல உடைச்சார். இது ஒன்றும் ஆச்சரியமே இல்லையே. அவன் அந்த வில்லை உடைத்த உடனேவே சத்தம் எல்லா இடத்துலையும் கேட்டதான். அவன் மல்லர்களெல்லாம் தயார் பண்றான். குவலையா பீட்டம் அப்படின்னு ஒரு இந்த அரண்மனை யானை, பட்டத்து யானையை அனுப்பிச்சு காலால் இடறச் செய்கிறான். அதுக்கு முன்னால இந்த தனுர் யாகத்தையும் இப்படி உடைச்சு போட்டுட்டு பலராமனும் கண்ணனும் அந்த ஊருக்குள்ள வந்து பார்க்குறான். மாமாவோட ஊர் ரொம்ப தான் நல்லா இருக்குப்பா, ஜோராக இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து ஒத்தொத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அருள் புரிஞ்சுக்கிண்டு, ஒரு பூக்காரன் பூ கொடுத்தா வாங்கிக்கிறான், ஒரு தையல்காரன் ஏதோ துணி கொடுக்குறான், அதை வாங்கி போட்டுக்கிறார். சந்தோஷமாக வந்துன்னு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி, பெண்மணின்னா என்ன, அவளுக்கு ஒரு பெண்ணு தான் சொல்லணும், பெண்மணின்னா 40 வயசுக்கு மேலே, இவ பெண் ஒரு 20-22 வயசு இருக்கும். அழகான பெண், ஆனால் கூன் விழுந்தவள். அவளுக்கு வந்து திரிபங்கி, 3 இடத்துல உடம்பு வளைஞ்சிருந்துதான். அவளுடைய உண்மையான பெயர் குப்ஜா, ஆனால் எல்லாரும் திருவக்ரா அப்படின்பா. இந்த வக்ரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு சொல்ல ஐயோ ஒரே வக்ர புத்தி அப்படின்போம். ஏன் தெரியுமா? நமக்கு நேராக திங்க் பண்ணவே முடியாது, நேராக பேசவே முடியாது, உடனே குயுக்தியாக பேசுகிறோம் இல்லையா, அதுதான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறேன். அவளுக்கு 3 இடத்தில் உடம்பில் கோணல், அதோட கூனி கொண்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்து கையில் ஒரு பாத்திரம், நல்ல தங்க பாத்திரத்தில் என்னமோ எடுத்துட்டு போகிறா. அப்போ கிருஷ்ணனும் பலராமனும் என்ன இப்படி வாசனை அண்ணா அப்படின்னு ஒன்று, இதை பாரு பார் அவள் எடுத்துட்டு போகிறா பார், அவள் கையில் இருக்கிற சந்தன குழம்பு தான் இவ்வளவு வாசனை, நம்ம 2 பேர் பூசிக்கலாமா அப்படின்ட்டு அவளை, ஏ பெண்ணே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவள் வரா. ஆடி அசைஞ்சு அந்த உடம்பு 3 கோணலாக இருக்கா. திருவக்ரா வந்து சொல்லணும் அப்படிங்கிற பொழுது, நீ என்ன எடுத்துன்னு போகிற, இது என்னது, இது யாருக்கு அப்படின்னு கேட்ட பொழுது, நான் கம்சனுடைய அரண்மனையில் வேலை பார்ப்பவள், தினமும் கஸ்தூரி அகில் எல்லாம் போட்டு சந்தனத்தை கல்லில் அரைத்து அந்த குழம்பை, அதாவது இப்பெல்லாம் நமக்கு எல்லாமே எளிதாக போச்சு, பொடியை போடு கொஞ்சம் பன்னீரை விடு குழைச்சாச்சு சந்தனம்ங்கிறோம். கல்லிலே தினம் அரைச்சு அதில் மற்ற வாசனை திரவியங்களையும் போட்டு அந்த சந்தன குழம்பை இந்த தங்க பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு தினம் அரைச்சு எடுத்துட்டு போய் கம்சனுக்கு கொடுப்பேன். கம்சனுக்கு என்னுடைய சந்தனம்தான் பிடிக்கும், அவருக்கு ரொம்ப பிடிச்ச பணிப்பெண் நான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, எங்களுக்கு இந்த சந்தனம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்ட பொழுது அவள் யோஜனையே பண்ணல, அந்த பாத்திரத்தை நேர கண்ணன்கிட்ட கொடுத்துட்றா. கண்ணன் எடுத்து பலராமனுக்கு கொடுக்க, பலராமன் சந்தோஷமா மாறலையும் கையிலெல்லாம் பூசிட்டு, ஆஹா என்ன வாசனை என்ன வாசனை, 2 பேரும் கண்ணனுக்கு இவன் பூச அவன் இவனுக்கு பூச, இவன் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. இங்கே வா பெண்ணே, உன் பேர் என்ன சொன்ன அப்படின்ன பொழுது அவன் அந்த பாத்திரத்தை வாங்கி ஒரு இடத்துல திண்ணையில் வச்சுட்டு, என் பேர் குப்ஜா, எனக்கு பிறவியிலேயே இந்த உடம்பு கோணல், திருவக்ரா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவா. திருவக்ரா அப்படின்னா 3 இடத்துல கோணல் உள்ளவள், ஆனால் புத்தி கோணல் இல்லை கண்ணா. உங்களை பார்த்த உடனே எனக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணித்தே தவிர நான் கம்சனுடைய அரண்மனைக்கு எடுத்துக்கொண்டு போகிறேன்னு சொல்ல தோணலை. ஏன்னா இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு வடிவை நான் பார்த்ததில்லை, பார்த்த பிறகு என் மனசில் ஒரே சந்தோஷம் அப்படின்னு சொன்ன பொழுது, இங்கே வா கிட்டவா அப்படின்னோடனே அவள் வந்து கையை கூப்பிட்டு நிற்கிறா. அப்போ அவர் என்ன பண்ணுறார், கண்ணன் அவளுடைய கால், அந்த கால் கட்டவரல் மேலே தன்னுடைய காலை வைத்து அழுத்தி அவளுடைய முகவாய்க்கட்டையை பிடித்து கொண்டு அப்படி தூக்கி விடுறார் அப்படின்னு. அப்போ அந்த உடம்புல இருக்கிற அந்த 3 கோணலும் சரியாகிறது. எப்படி? அவளுக்கு ப்ராப்ளம் முதுகுத்தண்டுல, இந்த வெர்டெப்ரேன்னு சொல்கிறோமே முதுகுத்தண்டுல, அதை நம்ம இப்போ ஃபிசியோதெரப்பி பண்ணிடுறோம் இல்லையா, அங்கே போய் ட்ராக்ஷன் போட்டு நிமித்துட்டோம்லாம் சொல்கிறாளே, அந்த மாதிரி காலை அழுத்தி பிடிச்சுட்டார். தன்னுடைய புனிதமான பாதங்களினால் அவளுடைய கட்டவரலை அழுத்தி பிடித்து கொண்டு
முகவாய் கட்டையை பிடித்து அப்படின்னு நிமித்தின உடனே அந்த கூனல் நிமிர்ந்து அவள் அப்படியே எவ்வன யுவதியாக அவ்வளவு அழகா இருக்காளாம். அப்படியே கண்ணனுடைய காலில் பணிஞ்சு வணங்கி. அதுதான் நம்மளுடைய இந்த கதையெல்லாம் கேட்குற போது, ஓ யாரோ திருவக்ராமா அவளுக்கு கோணலை நிமித்தாராம் அப்படிங்கிறது அல்ல. நம்ம எல்லாருக்கும் இந்த கோண புத்தி இருக்கு தெரியுமா? நேராக நினைக்கலாம், ஆனால் நம்ம புத்தி அப்படி இல்லை. அது இங்கே போகும் அங்கே போகும், தப்பு தப்பாக நினைக்கும். இந்த வக்ர புத்தியை நிமிர்த்தக்கூடியவன் யார்? அந்த கண்ணன் மட்டுமே. இந்த மார்கழி மாசத்துல அவ காட்டுற ஒரு கதையிலையும் நம்ம இதை தான் புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? அதுக்குள்ள அவ ஒரு கதைன்னு சொல்றாளே, அது கதை அல்ல, நமக்கு படிப்பினை. சரி, ஆக மொத்தம் திருவக்ராவுக்கு நல்ல வாழ்வு கிடைச்சாச்சு. அவ இளமையாக நல்ல ரொம்ப அழகாக உயாரமாக கண்ணனையும் பலராமனையும் வணங்கி விட்டு அவ போறா. சரி, இந்த மாமாவுடைய அந்த வாசல் வழியாக போகலான்னா அங்கே ஒரு யானை நிற்கிறது, பெரிய யானை. அதுக்கு பேர் குவலையா பீட்டம்னு பேர். அந்த மாகுத்தனும் பக்கத்துலேயே நிற்கிறான். அவன் என்ன சொல்கிறான், ஆனை இந்த ஆள் வராங்க, வந்த உடனேவே பிடிச்சி மிதிச்சுடு அப்படின்னு. அது நம்மெல்லாம் சொன்னால் அது கேட்காது. அந்த மாகுத்தன் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஆனே இப்படி வரு அப்படிங்கிற. நான் சில கோவிலெல்லாம் பார்த்துருக்கேன், ஏன் அவன் மலையாளத்தில் தான் பேசுகிறான்னுட்டு. அது அப்படி தான் பழக்கியிருக்காங்க. அவன் மலையாளத்தில் பேசினா அதுக்கு நல்லாவே புரியுறது, ஏன்னா அங்கே தான் ட்ரைனிங் போல் இருக்கிறதுக்கு. இந்த குவலையா பீட்டம் நிற்கிறது. கண்ணனும் பலராமனும் வரும்போது கண்ணன், பலராமா நீ ஒரு ஓரமாக நில்லு, இப்போ நான் பாரு என்ன செய்கிறேன் பாருன்னா, அந்த யானை துதிக்கையால் கண்ணனை பிடிக்க வந்தது. இந்த மாகுத்தன் ஏவின் இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், 4 கால்களுக்கு நடுப்புற போய் நின்று விடுறான். சின்ன குழந்தை தானே. அப்போ அந்த யானைக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. அங்கேயும் இங்கேயும் திரும்பும்போது வாலை பிடிச்சி சுழட்டி தர 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 தரன்னு இழுத்து கீழே ஒரு யானையை, இத்தினூடு குழந்தை விளையாட்டு பொம்மையை போல கண்டபடி அவரை பிடிச்சி இந்த வாலாலேயே அவனை அந்த யானையை ஒரு வழியாக ஆக்கினதோடு இல்லாமல் யானை இறந்து படுகிறது. அதோட அந்த தந்தத்தால் கொத்த வரும்போது இவன் எங்கேயோ போய் பூந்துட்ட உடனே அந்த கொம்பு போய் தந்தம் போய் பூமியில் புதைஞ்சுக்கிறது. அப்போ நல்லா அடி, அவ்வளோதான், யானை கதை முடிஞ்சது. இந்த மாகுத்தன் வேணும்னு கண்ணன் மேலே ஏவி விட்டதுனால அவனுக்கும் கதி மோட்சம் அங்கே. ஒத்தொத்தரா தன்னை எதிர்த்தவர்கள் ஒத்தொத்தரையா தடுத்து 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 கண்ணன் தன்னுடைய லீலைகள்னால. இந்த யானைக்கு உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டால், நமக்கு சில சமயம் மதம் பிடிக்கும். இந்த மதம்னால யானைக்கு ஒரு கம்பீரம் உண்டு, ஒரு திமிரும் உண்டு. ஏன்னா அது இருக்கிறதுக்குள்ள பெரியசு. குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும், அவ்வளோ பெரிய யானை சைவம், அது இலை தழையெல்லாம் தான் சாப்பிடும். ஆக உடம்பெல்லாம் மல்லர்கள் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னாக்க நீ வேற ஒன்றும் சாப்பிட வேண்டாம், சைவ உணவு சாப்பிட்டாலே பலம் வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு புரியுறது. இந்த யானை நம்மளுடைய மதம் பிடித்த மனசு, அதை அங்குசத்தால் கட்டுப்படுத்துகிற இந்த மாகுத்தனும் கூட சில சமயம் சரிப்பட்டு வரமாட்டான், நம்மளை நேரம் அழிச்சுன்னு போக மாட்டான். அதை அடக்கிற விதத்தில் அடக்கி, இல்லை உன்னுடைய மதத்தை அழிப்பதற்காகத்தான் இந்த கண்ணன்கிறது இந்த கதை. மல்லர்கள் யாருன்னு கேட்டால், சும்மா ஒரு மல்யுத்த போட்டி வைக்கிற மாதிரி கம்சன் முன்னாலேயே சொல்லி வச்சிருக்கான். முஷ்டிகாசுரன், சாணூரன், இவா 2 பேரும் கிங்ஸ்ன்னு சொல்லலாம், ரியல் கிங்ஸ். எதில்? மல்யுத்தத்தில். 2 பேரும் சதை மலைகளாக வந்து, அப்போது கம்சன் சொல்கிறான், இவாளோட யார் வேணால் போட்டி போட்டு வெல்லலாம் அப்படின்னு. சும்மா ஒரு ஏன்னா நேரம் உடனேவே கண்ணனை கூப்பிட்றக்கூடாதே, அவனோட ஐடியா வேற. ஒரு வழியாக கண்ணனையும் பலராமனையும் தீர்த்து கட்டிடுறதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். பைத்தியக்காரன். பைத்தியக்காரத்தனம் அதிகமாகும்போது தான் அந்த வெறி ஜாஸ்தி ஆகும். அவனுக்கு எப்படியான என்னை அழிப்பதற்காக பிறந்த இவனை அழித்து விடணும். அழிக்க முடியுமா? அது எப்பேற்பட்ட பரம்பொருள் இல்லையா? மற்ற மல்யுத்த வீரர்கள் வந்து தோத்து போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ கூட்டம்லாம் கிருஷ்ணா, இப்போ எல்லாத்துக்கும் கத்துறீங்களே பேரெல்லாம் சொல்லி, அந்த மாதிரி கிருஷ்ணா நீ போ நீ போ நீ போனா பலராமனும் கிருஷ்ணனும். இதுக்கு தான் கம்சன் காத்துன்னு இருந்தான். இவா 2 பேரையும் நந்தகோபர் பார்க்குற. அந்த இடைச்சிறுவர்கள்லாம், ஐயோ இவங்களோட இந்த கிருஷ்ணன் போய் எப்படா சண்டை போடுவான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு தெரியாததே கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ
கஷ்டங்கள் வருது, இதெல்லாம் தீர்க்க முடியுமா ஒரு கடவுளால அப்படின்னா நம்ம நம்பணும். நம்பிக்கை, இந்த நம்பிக்கை ஒன்னால நம்ம எதையும் வேணா சாதிக்கலாம். ஸோ கண்ணனும் பலராமனும் போய் அந்த முஷ்டிகாசுரன் சாணூரன் 2 பேரோடையும் மல்யுத்தம் பண்ணும்போது அவன் சொல்கிறான், ஏ பொடிப்பையா, இப்போ கூட உனக்கு ஒன்றும் நேரம் ஆகலை, நீ போகிறதுன்னா போய்க்கோ, அங்கே போய் உட்காந்துக்கோ, உங்கள் அப்பா கிட்ட போய் உட்காருங்கிறான். எப்பொழுதுமே அவன் சொன்னாங்கிறதுக்காக கண்ணன் போய் அங்கே உட்காந்தான்னா அவன் கோழை இல்லையா? அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, இந்த கோதாவில் நான் இறங்கியாச்சு, இனிமே நீயா நானா பார்த்துடலான்னு சொல்லிட்டு பலராமனும் கிருஷ்ணனும் அந்த 2 மல்யுத்த வீரர்களையும் எப்படியெல்லாம் பிடிக்கிறது. இன்னைக்கு சொல்கிறாங்களே சிஸ்டர்ஸ், என்னெல்லாமோ சொல்கிறாங்களே, கையை எப்படி பிடிக்கிறது, நண்டு பிடி, அந்த பிடி, எத்தனை பிடிகள் அவன் பிடிச்சானோ அத்தனையிலிருந்தும் விடுவித்து கொண்டு அவர்களை தாக்கி 2 பேரும் தரையில் விழுந்த பிறகுதான் கம்சனுக்கு புரிகிறது, இவன் எங்கே நம்மளை கொன்னுடுவானோன்னு பயந்தேன், இப்பேற்பட்ட மல்யுத்த வீரர்களை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. அவனுக்கு புரியுறது, எங்கேயோ புரியுறது. ஆனாலும் அந்த மனசு என்ன பண்ணும், என்னுடைய உயிருக்கு ஹானியாக இருக்கிறவனை தீர்த்து கட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறான். கடைசியில் கம்சனையும் வதம் செய்கிறான். இதெல்லாம் தான் இந்த கதைகள் கேட்கின்ற பொழுது அவனுடைய பிறப்பிலேருந்து எத்தனை மாயங்கள், மந்திரஜாலங்கள், நன்மைகள், எத்தனை பேருக்கு அருள் பண்ணுறா, இதெல்லாம் பார்த்துட்டே வருகின்ற பொழுது இந்த மார்கழி மாதம் கண்ணனுடைய லீலைகளாகிய பூக்கள் எத்தனை, இந்த தடாகத்தில் எத்தனை பூக்கள் மலர்ந்துருக்கு, நம்ம எத்தனை பூக்களை பற்றி பேசுகிறோம், அதோட வாசனை எப்படி இருக்குது இல்லையா? ஆக கண்ணன் எனும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே. இந்த கண்ணுக்குள்ள கண்ணனை பார்க்குறவாளை பார்க்கிறோம், அவனால் முக்தி பெற்றவர்களையும் பார்க்கிறோம், கம்சனை போன்ற கெட்டவர்களை அவன் அழிக்கிறான் என்பதையும் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு கோவிலில் என்ன பிரசாத தரிசனம் தெரியுமா? புளியோதரை ரொம்ப நல்லா இருக்கும். கோயில் புளியோதரைங்கிறது தான் தனி. நம்மளும் வீட்டில் பண்ணுறோம், அது புளியோதரை இருக்கும், சுமாராக இருக்கும். அந்த கோவில் புளியோதரைன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எங்கள் வீட்டில் நாங்கள் புழுங்க அரிசி தாங்க சாப்பிடுவோம், சாமிக்கு படைக்கலாமா அப்படின்னு சில பேர் என்னை கேட்பாங்க. இந்த பார், ஏற்கனவே சமைக்கப்பட்டு விட்டது அந்த நெல், வேக வைத்தது தான் ஆற வச்சு புழுங்கல் அரிசி. சுவாமிக்கு ஏற்கனவே சமைத்ததை நாம் பயன்படுத்தக்கூடாது. பச்சரிசி தான் கோவில் பிரசாதம். வீட்டில் பிரசாதம்னா இப்போ விநாயக சதுர்த்திக்கு கூட இட்லிக்கு புழுங்கல் அரிசி போடுறது இல்லை, பச்சரிசி இட்லி தான் போடுற வழக்கம். சுவாமிக்கு எது நிவேதனம் பண்ணினாலும் புதிதாக இருக்க வேண்டும். சரி, இந்த சாதத்தை பொல பொலன்னு வடித்து அதை எடுத்து நல்லா வடித்து, அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், கோவில்களில் பெரிய தடுக்குன்னு போட்டிருப்பாங்க, இந்த தடுக்கில் கொட்டி ஆற வச்சுருவாங்க. இதுக்கு ஒரு புளிச்சாறு ஒன்று பண்ணுவாங்க, அப்புறம் வறுத்து பொடி பண்ணுறது ஒன்று இருக்குது. இதெல்லாம் இந்த வறுத்து பொடி பண்ணுற வாசனை அந்த கோவில் பொடிக்கு ஈடு வேறு ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா அவங்க மிக்சியில் பொடிக்க மாட்டாங்க, அங்கேயே உரல் இருக்கும், இரும்பு உலக்கையினால் அதை போட்டு நல்லா இடித்து அதை எடுத்து தூவி அதில் நல்லா எண்ணெயில் வறுபட்ட மிளகா வத்தல். ஒரு அம்மா பொண்ணு பார்க்க போனாலாம். பொண்ணு பார்த்து பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன், அவங்க வீட்டில் கொடுத்த புளியோதரை ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வார்த்தையை மாற்றிட்டாலாம். வீட்டுக்கு வந்த பிறகு கேட்டால் அந்த பொண்ணு புளிக்காய்ச்சலில் இருக்கிற மிளகா மாதிரி இருந்தா அப்படின்னுட்டு. புளிக்காய்ச்சலில் மிளகா சிகப்பு, ஆனால் புளிக்காய்ச்சலுக்குங்கிற பொழுது ஒரு லேசாக கருக வறுத்து அது மேலே மஞ்சள் குளிச்சிருக்கும். அந்த பெண்ணு அழகாக மஞ்சள்லாம் பூசி வந்து நமஸ்காரம் பண்ணின பெண்ணை எப்படி மஞ்சள் பூசிக்கொண்டு கண்ணங்கரேல் இருந்தாங்கிறது, அதாவது சொல்ல அழகு. ஆண்டாள் மாணிக்க வாசகருடைய சொல்லழகு அது ஒரு பக்கம். நம்ம ஊர் மக்கள் இந்த பேச்சு வழக்கில் பேசுகிறாங்க பாருங்க, அதுலேயே ரொம்ப குறும்பு இருக்கும். என்ன குறும்பு? பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்டால் புளிக்காய்ச்சல் மிளகா மாதிரி இருக்கான்னுட்டு. அவள் கருப்பாக இருந்தாலாம், மஞ்சள் பூசிட்டு இருந்தாலாம், புளிக்காய்ச்சலில் இருக்கிற அந்த மிளகாயை போல். இங்கே நம்ம காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் குடலை இட்லின்னு ஒன்று தருவா. இன்றைக்கி அதுக்கு காஞ்சிபுரம் இட்லி அப்படின்னு ஹோட்டல்லலாம் சாப்பிட்றது இல்லை. இந்த குடலையில் வேக வைப்பாங்க, அது அப்படி வேகும்.
அதுக்கு லேசாக அந்த ஊற வச்ச அரிசி, அந்த பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி புளிக்க வச்சு அந்த தொன்னைக்குள்ளே எண்ணெயை தடவி அந்த குடலைக்குள்ளே வச்சு அது ரொம்ப நேரம் வேகும். அது அந்த அந்த கோவில் குடலை இட்லி மாதிரி நீங்கள் எங்கே பண்ணினாலும் கிடைக்காது, வீட்டில் பண்ணினா கண்டிப்பாக இருக்காது. இந்த கோவிலில் செய்கின்ற எல்லா பிரசாதத்துக்கும் ஒரு ருச்சி காரணம் அந்த மடப்பள்ளியின் மகத்துவம். அவங்க வேற ஒன்றுமே சிந்தனையோட பண்ண மாட்டாங்க, எம்பெருமானுக்கு அப்படின்னு நினச்சி பண்ணதுனால ருச்சி. அதுதான் அந்த மடைப்பள்ளியில் செய்கின்ற அந்த புளியோதரை ஆகட்டும், இந்த காஞ்சிபுரம் இட்லி ஆகட்டும், நீங்களும் வீட்டில் செய்யலாம். அந்த பக்தியோடு செஞ்சால் ஒருவேளை கண்ணன் அருளினால் ஒருவேளை நல்லா இருக்கலாம். கடைசியில் நல்லெண்ணெயை எடுத்து அது மேலே விட்டு ஒரு கலப்பாங்க. கலக்கிறதுக்கு பெரிய துடுப்பு வச்சுருப்பாங்க, மரத்துடுப்பு. அதை போட்டு கிளறுவாங்க. இந்த எண்ணெய் ஆட்டுகின்ற பொழுது எள் எண்ணெய், நல்லெண்ணெய், நல்ல எண்ணெய் ஆட்டுகின்ற பொழுது வெல்லம் போடுவாங்க. அது விஷமுறிவு அப்படிங்கிறாங்க. அதனால தான் நல்லெண்ணெயில் ஒரு ஒரு இனிப்பு இருக்கும். அதனால தான் அந்த புண்ணாக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மாட்டுக்கு மட்டும் இல்லை, நாங்கள்லாம் கடைக்கு போய் எதாவது சாமான் வாங்கிட்டு கையை நீட்டுவோம், எள்ளு புண்ணாக்கு கொடுப்பார். ஏன்னா அது வெல்லத்தோடு சேர்ந்துருக்கும், கல் மண்ணும் இருக்கும். ஆனால் அந்த எள்ளு புண்ணாக்கும் அந்த வெல்லமும் இதெல்லாம் எங்கள் காலத்தில் நாங்கள் சுவைத்த சுவை. ஆக இந்த நல்லெண்ணெயை வாங்குற பொழுது லேசாக தொட்டு இந்த இடத்துல தடவிட்டு மோந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளை வாசனையும் எள்ளு வாசனையும் அடிக்கும். அதுதான் சுத்தமான நல்லெண்ணெய், கலப்படம் இல்லாததுன்னு அர்த்தம். அது அந்த காலத்தில் இப்படியெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால இதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆக இன்னைக்கு பிரசாத தரிசனம், கண்ணனுடைய லீலைகள், பால லீலைகள், கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மனசில் பூவா மலரட்டும் எல்லாம். வணக்கம்.